யாராவது வேலைக்காரங்க உடம்பு சரியில்லைன்னா அவ்வளவு ஸ்பெஷல் டாக்டர் யாருன்னு பார்த்து போய் கூட்டிட்டு போய் பாக்குறவங்க இருக்காங்களா? நீ எவ்வளவுதான் உண்மை உள்ளவர்களா. போன வாரத்துல ஒரு வீட்டுக்கு போறப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா 33 வருஷமா அந்த கம்பெனிக்காக மாடா உழைச்சார் ஒரு பிரதர். ஆனா திடீர்னு தீபாவளிக்கு போனஸ் கொடுத்துட்டு இனிமேல் நீங்கள் வர வேண்டாம் சொல்லிட்டாங்க. 33 வருஷம் அந்த கம்பெனிக்காக உழைத்த ஒரு மனுஷனை ஈஸியா தூக்கி போட்டாரு இல்லையா? இதுதான் இப்ப இருக்கிற முதலாளிகளுடைய நிலை, மனிதர்களுடைய நிலை. நீ எவ்வளவு உண்மையா உன்னுடைய எஜமானருக்கு உண்மையா இருந்தாலும் உன்னுடைய உழைப்பு குறையும் பொழுது, நீ வயதாகும் பொழுது மனசாட்சியே இல்லாம தூக்கி போடுற உலகம் இல்லையா? ஆனா இந்த 100% வேலைக்காரன் உடம்பு சரியில்லை. அவர் என்ன பண்ணி இருக்கலாம்? எப்பா கொஞ்சம் காசு தர, நீ போய் ஆஸ்பத்திரியில பாத்துக்கோன்னு சொல்லலாமா இல்லையா? சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் அது செய்யல. என்ன பண்றாராம்? இவர் யாரை பத்தி கேள்விப்படுறாரு? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். ஹல்லேலூயா. என்ன கேள்விப்பட்டிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? என்ன கேள்விப்பட்டிருப்பாரு? சுகமாக்குகிற தேவன், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார், கண்ணு தெரியாத குருடனுக்கு பார்வை கொடுத்தார், சப்பானியை நடக்க செய்தார் என்கின்ற செய்தியை இந்த 100% என்ன செய்கிறார்? கேள்விப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் கூட இயேசு சுவாமி கேள்விப்பட்டுதான் நீங்க வந்திருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கேள்விப்படாதவங்க ரோட்ல ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருப்பான் வீட்டுல இல்லையா? கேள்விப்பட்ட நம்ம என்ன செய்யறோம்? இன்னும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அப்போ இயேசு சுவாமியை கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன செய்யறாங்களாமா? தன்னிடத்தில் இருக்கிற மூப்பர்களை, பெரிய பெரிய லீடர்ஸ் யார்கிட்ட அனுப்புறாங்க? யார்கிட்ட அனுப்புறாங்க? இயேசு சுவாமிகிட்ட அனுப்புறாங்க. இயேசு சுவாமிகிட்ட அனுப்புறாங்க. எதுக்காக? என் புள்ள நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்ங்கறக்காக அல்ல. யாருக்காக அனுப்புறாரு? வேலைக்காரனுக்காக அனுப்புறாரு. ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிறவங்க கிட்ட அன்பு இருக்கா? இல்ல. நம்ம பெத்தவங்க மேலேயே அன்பு இல்ல, அக்கா தங்கச்சிங்க மேலேயே அன்பு இல்ல, அண்ணன் தம்பி மேலேயே அன்பு இல்ல, நமக்கு வேலைக்காரங்க மேல அன்பு இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போ சொல்லிட்டு போறதா தெரியாதா? ரொம்ப முடியாம படுத்து இருப்பாங்க, அவங்கள பார்த்து என்ன சொல்றது? என்ன சொல்றது? ஆஸ்பத்திரிக்கு போ. அட போ முடிஞ்ச அவன் போயிருக்க மாட்டானா? முடியல, யாரோ ஒருத்தர் உதவி வேணும், ஆனா அதை செய்ய மாட்டோம். நீ ஆஸ்பத்திரிக்கு போன்னு சொல்றதே பாசம் நினைக்கிறோம் நம்ம இந்த காலத்துல இல்லையா? இல்ல. இந்த 100% அப்படியெல்லாம் இல்ல. தன்னிடத்தில் இருக்கிற மூப்பர்களை அனுப்புறார். யாருக்கு? வேலைக்காரனுக்காக பேசுறதுக்காக மூப்பர்களை இயேசு சுவாமியின் இடத்திற்கு என்ன பண்றாரு? அனுப்புறாரு. அனுப்புனா அந்த மூப்பர்கள் போய் இயேசு சுவாமிகிட்ட என்ன பேசுறாங்க? 4வது வசனம், அவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து எப்படி வேண்டிக் கொண்டாங்க? அது என்ன? கருத்தாய். கருத்தாய்னா என்ன? பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் சொல்லுங்க. கருத்தாய்னா என்ன? காது கேட்கற மாதிரி பேசிருங்க. மொன 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 டென்ஷன் ஆயிரும் பாத்துக்குங்க. சத்தமா சொல்லுங்க. கருத்தாய்னா என்ன? பாயிண்டா பேசுறோம். ஹல்லேலூயா. ஐயா நான் பாயிண்டா அவங்க கிட்ட பேசணும். என்னன்னு பேசணும்? ஆமா, ஆண்டவரே 100% எங்களை அனுப்புனாரு உங்க கிட்ட. எதுக்கு அனுப்புனாரு? இந்த மாதிரி அவங்கள கரண் உடம்பு சரியில்லாம மரண தருவாயில கிடக்குறாங்க ஆண்டவரே, அதுக்காக தான் அனுப்புனாரு. அங்க போய் சொந்த கதை சோக கதை பேசக்கூடாது. ஹல்லேலூயா. நான் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? கருத்தா இருக்கணும். நீ என்ன பாயிண்ட்க்கு ஜெபிக்க போறியோ அந்த பாயிண்ட மட்டும் தான் என்ன பண்ணணும். அங்க போய் உட்கார்ந்து தேசத்துக்கு எல்லாம் பேசக்கூடாது. ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபம் பண்றேன், மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்றேன். இன்னைக்கு நிறைய பேர் பாயிண்ட் சொன்னா பாயிண்டையே டச் பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு வேற பாயிண்ட்ல ஜெபம் பண்ணுவான். அதெல்லாம் இருக்க கூடாது. கருத்து. இப்ப இவங்க என்ன வந்து கேக்குறாங்க? இயேசு சுவாமிகிட்ட கருத்தாய் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு
அவங்க ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க, தகவலை கொடுக்கறாங்க. என்ன கொடுக்கறாங்க? ஐயா என்ன அனுப்புனார்ல நூற்றுக்கு அதிபதி, அவர் எப்படி தெரியுங்களா அப்படின்னு தன்னை அனுப்பினவரை குறித்த சாட்சி அந்த இடத்துல சொல்றாரு. என்னன்னு சாட்சி சொல்றாரு? தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா நல்லா தெரிஞ்சுக்குங்க, நூற்றுக்கு அதிபதி ஒரு கிறிஸ்துவன் அல்ல. யார் இல்ல? ஆனா யார நேசிக்கிறான்? கிறிஸ்துவனை நேசிக்கிறவன். ஹல்லேலூயா. ஆனா ஒரு கிறிஸ்துவனை நேசிக்கிறீர்களா? இல்லையே. அப்புறம் எப்படி உங்களை பத்தி ஆண்டவர் பேசுவாரு? இல்ல. ஒரு கிறிஸ்துவனை நேசிக்காம இருக்கிற இந்த காலத்திலே, அக்காலத்திலே ஒரு கிறிஸ்துவனை அல்லாதவன் ஒரு கிறிஸ்துவனை நேசிக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்துல கிறிஸ்துவனுக்கு இல்லாத எல்லா நற்குணங்களும் புறமார்க்கத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கா இல்லையா? நான் ஒரு கிளிப் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ரோட்டு சைடு மனநலம் பாதிக்கப்பட்ட ரொம்ப வருஷம் முன்ன ஒரு தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆகி இந்த மூளை பகுதி பாதிக்கப்பட்டுருச்சு. மூளை வெளில வந்துருச்சா என்னவோ, ரொம்ப கிரிட்டிக்கல். பின்னாடி கதவை சாத்துப்பா. அப்போ ரொம்ப கிரிட்டிக்கல். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எனக்கு நம்மளுடைய சபையை சார்ந்த ஒரு வாலிப பிள்ளை எனக்கு போன் பண்ணா, அம்மா ரொம்ப எனக்கு தேவைப்பட்ட ஒருத்தர் இந்த அமைப்பை வச்சிருக்காரு, அகரமா சம்திங் ஏதோ, அதை வச்சுட்டு ரோட்டு சைட்ல இருக்கிற பிச்சைக்காரர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொண்டு வந்து என்ன பண்றாங்க, கிளீன் பண்ணி அவங்கள ஹோம்ல வச்சு நல்லா பண்றவரு. அவ்வளவு நல்ல பையன் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இங்க கண்டிப்பா வரணும். அப்ப நான் சென்னையில இருந்து இங்க வரும்பொழுது நேர சுதா ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருக்காங்க. நிறைய பவுண்டேஷன்ல இருந்து அந்த தம்பிக்கு உதவிகள் வந்தது. அவன் செய்த நல்ல காரியங்களுக்காக நாங்க போய் ஜெபம் பண்ணோம். ஆனா முந்தானே அந்த பையன் இன்னைக்கு நல்லா இருக்காரு. இத பாக்குறப்ப அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ரோட்டு சைட்ல பார்த்தாவே நமக்கெல்லாம் பயமா இருக்கும் இல்லையா? பயமா இருக்குமா இல்லையா? ஏதாவது அடிச்சிருவாங்களோன்னு. ஆனா அப்படிப்பட்டவர்களை தொட்டு, கிறிஸ்துவன் அல்ல இதை சொல்லுகிறேன், ஒரு புறமார்க்கத்தார் செய்றாரு. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து அவர்களை கிளீன் பண்ணி அவர்களை குளிக்க வைத்து உடை உடுத்தி அவர்களை ஹோம்ல சேர்த்தி அவர்களை மாற்றுகிறார்கள். ஹல்லேலூயா. இத பாக்குறப்ப நான் உண்மையை வெக்கப்படணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட குணம் கூட எனக்கு இல்லையே ஆண்டவரே, இன்னும் நான் மாறணும். மாறணுமா வேணாமா? மாறணும். அந்த குணம் நம்மகிட்ட இருக்கா? இல்ல. ஆனா இவங்க பாருங்க சொல்றாங்க, ஆண்டவரே நூற்றுக்கு அதிபதி யாரை நேசிக்கிறான்? தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். யார்கிட்ட சொல்றாங்க? இயேசு சுவாமி கிட்ட சொல்றாங்க. எஸ் சுவாமி நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார்னு சொல்லிட்டு விடல, அடுத்தது ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா. ஒத்துக்கிறவங்க நம்ம பிள்ளைங்க மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆமா. அப்போ யாருக்காக ஜெப ஆலயத்தை கட்டுறான்? கிறிஸ்துவாக ஒரு புற மார்க்கத்தான் ஒரு ஜெப ஆலயத்தை கட்டுகிறான். இன்னைக்கு நீ எதை கட்டி இருக்க? நான் வீடு மேல வீடு கட்டுறேன் இல்ல, கார் மேல கார் வாங்குறேன், அது வாங்குறேன், இது வாங்குறேன், அந்த பொருள் இந்த பொருள். ஐயா, நீ சபைக்காக நீ என்ன பண்ற? பாரு, சபைக்காக நீ என்ன பண்ற? எதுவுமே கிடையாது. நான் வர்றதே பெரிய விஷயம், இதுல வேற இது வேற இல்ல. கர்த்தருக்காக அவருடைய ராஜ்யத்திற்காக நீ ஏதாவது செய்யணும். அதுதான் சாட்சி. சாட்சி அதுதான். எனக்கு தெரிந்து 2008 நினைக்கிறேன் ஒரு சாட்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. படிப்பறிவே இல்லாத 2 சகோதரர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு ஆவியானவருடைய நடத்துதல்னால ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு குக் கிராமம். அந்த கிராமத்துல போய் அவங்க ஊழியம் பண்றாங்க. அந்த ஊருக்கு போனோன்னு யாரும் அவங்களுக்கு வீடு கொடுக்கல. அண்ணன் தம்பி 2 பேர் போறாங்க, வீடு கொடுக்கல. கடைசி 2 நாள் ஃபுல்லா மரத்தடியிலேயே உட்கார்ந்து இருக்காங்க. அத பரிதாபப்பட்டு ஒரு வயதான தாய், என்னுடைய ஆடு மாடு கட்டி இருக்கிற கொட்டாயில வேணா நீ இருந்துக்கோ. அவங்க அந்த ஆடு மாடு கட்டுற அந்த கொட்டாயில இருக்காங்க.
இவங்க மாலை நேரத்துல அப்படியே ஊருக்குள்ள போவாங்களாம். வியாதியா கிடக்கிறவங்கள பார்த்து சொல்லுவாங்களா, நான் உங்களுக்கு பண்ணலாமா? அவங்க சொல்லுவாங்க, சில பேர் வேண்டாம், சில பேர் சரி பண்ணுங்க. அப்படி பண்ண ஒருத்தருக்கு படுத்த படுக்கையா இருந்தவங்க அடுத்த நாள் எந்திரிச்சு நடந்துட்டாங்க. இந்த செய்தி சுற்றில இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் பரவிருச்சு. நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. ஊழியம் வளர ஆரம்பிச்சது. இவங்களை எல்லாம் உட்கார வச்சு ஆராதிக்கிறக்கு இடம் இல்ல, மாட்டுக்கொட்டாய் பத்தல. அந்த ஊர்ல செயல்படாம இருந்த ஒரு சினிமா தியேட்டர் இருந்துச்சாம். அந்த தியேட்டர்ல வச்சு என்ன பண்ணாங்க, அந்த ஓனர்ட்ட பர்மிஷன் கேட்டு நடத்தினாங்க. தியேட்டரே நம்பிருச்சான் இல்லையா? அவ்வளவு வந்த உடனே பிசாசு சும்மா இருப்பானா? தியேட்டர்காரட்ட போய் இந்த ஊருக்காரங்களா சொன்னாலாம், பேயெல்லாம் அந்த பேயெல்லாம் போய் உன் தியேட்டருக்குள்ளதான் உட்காரும். உடனே தியேட்டர் ஓனர் என்னன்ட்டாரா, தியேட்டர் காலி பண்ணு, பேயெல்லாம் துரத்துற அந்த பேயெல்லாம் என்னுடைய தியேட்டர்ல தான் உட்காரும், காலி பண்ணு. என்ன பண்றதுன்னு தெரியலையாம். கண்ணீரோடு உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாங்களா, ஆண்டவரே நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு. காலையில வயசான ஒரு அம்மா வந்து ஒரு 70 வயதாமா, கிராமத்து உழைத்து உழைத்து ஓடாய் போன ஒரு ஒல்லியா ஒரு பாட்டி வந்து நிக்கிறாங்களாம். சாமி இங்க வாங்க வந்தாங்களாம். ஒரு மஞ்சப்பையில இருந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்தாங்களாம். ஐயா எங்கிட்ட காடு கிடக்குது, ஒரு 10 சென்ட் இடத்தை நான் உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன், நீங்க ஆண்டவருக்காக ஏசாமிக்காக நீங்க என்ன பண்ணுங்க, கோயில கட்டிக்கிங்க. அல்லேலூயா. 10 சென்ட் இடத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறேன்னாராம். பணக்காரன் கொடுக்கல இல்லையா? யார் கொடுத்தா? ஒரு ஏழை தாய் தன்னிடத்தில் இருந்ததை கொடுக்கிறா. இப்ப இடம் வந்துருச்சு, எப்படி ஆராதிக்கிறதுன்னு தெரியல. அங்க இருக்கிறவர்களோ எல்லாரும் ஏழை மக்கள். பாஸ்டர் அனௌன்ஸ் பண்றாரு, இடம் ஒருத்தர் கொடுத்திருக்காங்க, கட்டடம் கட்டுறக்கு வேணும், ஜெபிக்கலாம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் கார வேலைக்கு போறவங்க எல்லாம் இருக்கிற தாயும் தகப்பனும் வந்து சொன்னாங்களா, ஐயா நாங்க மாறி மாறி ஷிஃப்ட் போட்டு ஜெபிக்கலாம், நாங்க மாறி மாறி என்ன பண்றோம், வேலை செய்யறோம். வசதி இருக்கிறவங்க பொருளை கொடுக்கட்டும், வசதி இல்லாத நாங்க இத கட்டுறோங்க ஐயா. நம்ப மாட்டீங்க, 3 மாதத்துக்குள்ளாக அந்த இடத்துல இந்த அளவுக்கு ஒரு சின்னதா ஒரு தேவாலயம், அதுல ஒவ்வொரு கல்லும் அங்க இருந்த மக்களுடைய உழைப்பினால் கட்டினார்களாம். அல்லேலூயா. ஐயா அந்த சபையில ஆண்டவர் வந்து ஆராதிக்கிறப்ப அந்த கல்லும் மண்ணும் இந்த இடத்தை பார்க்கிறப்ப உழைத்தவர்கள் மரித்து போயிருக்கலாம், ஆனால் என் ஜீவனுள்ள தேவன் அவன் மறந்திருக்க மாட்டார். அல்லேலூயா. தேவ ஆலயத்திற்காக நீ ஒரு செங்கல் கொடுத்தாலும் என் தேவன் உன்னை விடமாட்டார். அல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதி என்ன செய்கிறானா, ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி இருக்கிறான். அது சொல்றாங்க, ஐயா ஜெப ஆலயத்தை கட்டி இருக்காங்க அப்படிங்கிறாரு. அப்படியா? உடனே அவர் என்ன செய்யறாராமா, ஆனா அவர்களோடு கூட என்ன செய்கிறாரு, போதும் கவனிங்க. இப்ப இத சொன்ன உடனே இயேசு சுவாமி என்ன பண்றாரா, என்ன பண்றாரு, அவர் கூட போனாரு, மூப்பர்களோட 100க்கு அதிபதி வீட்டுக்கு போறாரு. இவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே 100க்கு அதிபதி என்ன தெரியுமா செய்தாரு, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் டமரா அடிச்சு, இருக்கிறதுலயே பெரிய இயேசு சாமி என் வீட்டுக்கு தான் வராருன்னு சொல்லல. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, 7வது வசனம் 6வது வசனம், நோக்கி போய், ஆண்டவரே போதும் போதும். நல்ல கவனிங்க. இயேசு சாமி இப்ப யார் வீட்டுக்கு பக்கத்துல வராரு, 100க்கு அதிபதி வீட்டுக்கு வரன்ட்டாரு, கமிட்மெண்ட் கொடுத்துட்டார், வராரு. ஆனா இயேசு சாமி வராருன்னு சொல்ற செய்தி யாருக்கு தெரிஞ்சிருச்சு, 100க்கு அதிபதிக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அவர் என்ன சொல்றாரு, இன்னொரு ஆள் அனுப்புறாரு. அனுப்பி என்னங்கிறார், ஐயா நீங்க வராதீங்க ஐயா, நீங்க வர்றதுக்கு நானும் என் வீடு பாத்திரன். 100க்கு அதிபதி வீடு ஏழை குடிசையா இருக்குமா, வசதியா இருக்குமா, மாளிகையா இருக்கும் இல்லையா? ஆனா அவர் என்ன சொல்றாரு,
நானே பாத்திரம் அல்லனா என்னங்க பெரிய அண்டாவா? தகுதி இல்ல. நான் உமக்கு நீர் என்னுடைய வீட்டிற்கு வர நான் தகுதி இல்ல. அதே போல நான் வந்து உங்களை பாக்குறக்கு நான் தகுதி இல்ல. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு தாழ்மை பாருங்க. இத நம்ம இன்னைக்கு சொல்றோமா? இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அட வரவே வேண்டாமாப்பா, அவர் கூட நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டாவே அடடடடடா அத வச்சுட்டு சொல்லுவாங்க பாருங்க, நான் வந்து பால் தினகரனை ஓட நின்று போட்டோ எடுத்த பரலோகத்துக்கே போன மாதிரி இல்ல. அவர் போன் பண்ணிட்டாரு. நான் ஒரு பாஸ்டருடைய மரணத்தினுடைய 40வது நாள் கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க போனேன். அதுல சொல்றாங்க, உண்மையா வேதனையா இருந்துச்சு. இந்த ஊழியர் போன் பேசினார், போனிலே நேராய் விசாரித்தார் 100 தடவை. இந்த ஊழியக்காரர் நேரிலே வந்து விட்டார், மிகப்பெரிய தீர்க்கதரிசி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன சொல்வேன் தெரியுமா? ஊழியர்களுக்கோ தீர்க்கதரிசிகளுக்கோ நான் எதிரானவள் அல்ல. அவர்கள் எல்லாரும் கனத்திற்குரியவர்கள். அல்லேலூயா. அவங்க மரியாதைக்குரியவர்கள். நிறைய காரியம் நம்மளை விட அனுபவசாலி. அவங்கள மதிக்கணும், அவங்க கனம் பண்ணும். ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அந்த மனுஷனுக்கு கொடுத்துறாது. அல்லேலூயா. அதனாலதான் நீங்க சாட்சி சொல்றப்ப கூட சொல்லுவேன், பாஸ்டமா மூலமா ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். யார் வெளிப்படுத்தினா? ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்புறம் யாருக்கு அந்த கனம் போகணும்? ஆண்டவருக்கு. இது மண் பாத்திரம், அதை மகிமைப்படுத்த கூடாது இல்லையா? அப்போ இந்த இடத்துல சாதாரண மனுஷங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க? பிரசித்தி பெற்ற ஊழியர்கள்ட்ட போட்டோ எடுத்தா ஒரு பெருமை, போன் பேசினா பெருமை, நேர்ல பார்த்தா ஒரு பெருமை இல்ல. அவங்க வீட்டுக்கு வந்தாங்களே, நீ எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். எங்க வீட்டுக்கெல்லாம் போன ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ட்ரெண்டிங், கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியர் வீட்டுக்கு, உங்க வீட்டுக்கு வரணுமா 5000 ரூபாய் காணிக்கை கொடுத்தால் உங்கள் வீட்டிற்கு வருவார். யோசிச்சு பாருங்க. அதுல அடிதடி போட்டுட்டு 5000 கட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கி நைட்டு 11:30 மணிக்கு வந்தாராம். அல்லேலூயா. நீ பரலோகம் போவியா? நீ போக முடியாது. ஆண்டவருக்கு கூட, ஆண்டவர் உன்னை தேடி வருகிற தேவன், அதுல பெருமைப்படு. என் தேவன் என்னை வந்து ரட்சித்தார், என் வீட்டுக்கு என் ஆண்டவர் வந்திருக்காரு, சந்தோஷப்படு. ஆனா இந்த 100% அந்த பெருமையே இல்ல பாருங்க, தாழ்மை. இயேசு சுவாமி எவ்வளவு பெரியவர், ஆனா அவர் இவர் வீட்டுக்கு வராரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் பாத்திரன் அல்ல, நான் உங்ககிட்ட வர்றதற்கும் நான் தகுதியானவன். இன்னைக்கு இந்த தாழ்மை நம்மட்டு இருக்கா? ஏதோ முதன்மையான இடம், அங்கே போய் உட்காரு. த ஃபர்ஸ்ட் த பெஸ்ட் எனக்கு கொடுக்கணும். என்ன அவன் வான்னே சொல்லல, என்ன மரியாதை பண்ணல, எனக்கு முதல் சோறு போடல, நான் கோச்சுக்குவேன். நீ எல்லாம் ஒரு கிறிஸ்துவனே அல்ல. பேரே சொல்லிராத நீ கிறிஸ்துவன். உனக்குள்ள தேவனுடைய தாழ்வு உனக்குள்ள இருக்கணும். இத 100% ஒரு கிறிஸ்துவன் அல்ல, ஆனா அவனுக்குள்ள இருக்கிறது என்னது? தாழ்மை. ஆண்டவரே, நான் பாத்திரன் அல்ல, உங்களை பார்க்க நீங்க மகா பரிசுத்தர், உங்களை பார்க்க வர்றதுக்கு கூட நான் என்ன இல்ல, தகுதி இல்லை. இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கமா? வரணும். இல்லன்னா வாங்குங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த கிருபையை தாரு. நான் இதை தியானிக்கிறப்ப நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இன்னும் தாழ்மை வேணும், இன்னும் தாழ்மை வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது அவர் சொல்றாரு, 7வது வசனம் சொல்றாரு பாருங்க. போதும். என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் உங்ககிட்ட வர்றதுக்கு தகுதி இல்ல, நீங்க வந்து அங்கேயே இருந்து கைய நீட்டி என் தலையில கைய வச்சு, என் வேலைக்காரனுடைய தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல, என்ன பூசி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. என்னன்னு சொல்றான்? ஐயா, ஒரே ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? என்ன பாட்டு? ஒரு வார்த்தை என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? ஒரே ஒரு வார்த்தை. என் தேவன் பேசுகிற ஒரு வார்த்தையில என் வாழ்க்கை மாறும், என் பிரச்சனை மாறும், என் வியாதி மாறும், என் வறுமை மாறும்,
என்னுடைய போராட்டம் மாறும் இல்லையா? உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யணும்? ஒரே ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா. அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்ற, ஆண்டவரே நீர் வர்றதுக்கு தகுதி இல்ல, நீங்க அங்க இருந்து என்ன பண்ணுங்க, ஒரே வார்த்தை சொல்லுங்க ஐயா, என் வேலைக்காரன் என்ன ஆயிருவான். இன்னைக்கு அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆண்டவரே என்னை பார்த்து ஒரு வார்த்தை. எத்தனை பேர் கேட்கறீங்க? ஆண்டவர் நம்மை பார்த்து பேச போகிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறப்போகிறது, உன்னுடைய சிறையிருப்பு மாறப்போகிறது, உன்னுடைய பிரச்சனை தீரப்போகிறது, உன்னுடைய வியாதி மறைய போகிறது, உன்னுடைய நிந்தை மறைய போகிறது, உன்னுடைய அவமானம் மாறப்போகிறது, உன்னுடைய போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி, உன்னுடைய கடனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, எல்லாத்தையும் மாற்றுகிறது என் தேவனுடைய ஒரு வார்த்தை. ஏனென்றால் என் ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே வானமும் பூமியும் உண்டானது என்றால் என் வாழ்க்கையும் உண்டாகும். இருளான வாழ்க்கை ஒளியாக மாறும். ஹல்லேலூயா. இந்த 2 வரி பாடலாமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறிப்போகும், கசப்பான வாழ்க்கை எல்லாம் மதுரமாக மாறி போகும். அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இயேசு சாமிகிட்ட சொல்லி அனுப்புற ஆளை, ஆண்டவரே நீங்களும் வராதீங்க, நானும் வரல, அதுக்கு தகுதி நானும் என் வீடு தகுதி இல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு வார்த்தை போதுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. அடுத்தது தன்னை குறிச்சு சொல்றான். 8வது வசனம். அம்மான். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஐயா எனக்கு கீழே 100 பேர் இருக்கான், ஒருத்தனை போனா போவான், ஒருத்தனை வான்னா வருவான், எல்லா ரைட்ஸ் எனக்கு இருக்கு, ஆனாலும் நான் தகுதி இல்லை. ஆனாலும் ஐயா நம்மள ஆண்டவர் ஒரு படி அப்படி, கொஞ்சம் பிரச்சனையில இருந்து அப்படி, வியாதியில இருந்து அப்படி ஒரு படி, ஒரே ஒரு படி தூக்குனாவே நம்மளுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, பார்வையெல்லாம் மாறி போகும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? இல்ல, கஷ்டமா இருக்கிறப்ப அப்படியே வருவாங்க, சும்மா ஒரு படி தூக்குறாங்க வச்சுக்க, அப்படி வருவாங்க. நம்ம பார்த்து அம்மா ஸ்தோத்திரங்கம்மா, ஐயா ஸ்தோத்திரங்க. ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க, பார்த்தோன்னா ஐயா அம்மா ஸ்தோத்திரங்கம்மா, ஸ்தோத்திரம். ஏன்? அப்ப கீழே இருக்காங்க, இப்ப ஒரு படி மேல வந்துட்டாங்க. இப்ப என்ன ஆயிருச்சு, பார்க்காத மாதிரி கைய வீசிட்டு போறது. நம்ம என்ன பண்றோம், பரவாயில்ல ஐயா ஸ்தோத்திரங்க, ஐயா சகோதரனே பிரதர் ஸ்தோத்திரம், பாக்கலிங் பாஸ்டர்மா எங்க ஒரு படிக்கு. ஆனா இவன் என்ன சொல்றான், ஒருத்தனை போனா போவான், வான்னா வருவான். ஆனா அவர் சொல்றாரு, இப்படியெல்லாம் இருந்தாலும் நான் என்ன தகுதி இல்லை. இதுதான், இதான் கத்துக்கணும் நம்ம. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் உன்னுடைய நிலையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தாழ்மை மாறக்கூடாது, நீ உன்னுடைய சுயம் மாறக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எவ்வளவு நீ ஆண்டவர் நம்மை உயர்த்தினாலும் நமக்குள்ள இருக்கிறதான அந்த தேவ சாயல் என்ன ஏறக்கூடாது, மாறக்கூடாது, மாறவே கூடாது. நீ ஆண்டவர் உன்னை எவ்வளவு, ஒரு மனுஷனுக்கு எது தெரியுமா ஆபத்து, அவனுடைய புகழ்ச்சி தான் ஆபத்து. ஒரு மனிதனுக்கு எது ஆபத்து, புகழ்ச்சியும் ஆசீர்வாதம் தான் ஆபத்து. ரொம்ப ஜாக்கிரதை என்ன பண்ணும்,
இருக்கணும். அப்போ இதை கேட்ட உடனே ஆண்டவர் ஆச்சரியப்படுறாரு. 9வது வசனம் சொல்றாரு, இவைகளை குறித்து கேட்ட ஆச்சரியப்பட்டு, ஆமா, தமக்கு பின் செல்லுகிற பிரதான் நிறைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததே. ஆமென். இயேசுசாமிக்கு பின்னாடி எத்தனை பேர் போறானுங்க? ஆமா, திரளான எல்லாம் கூட்டம் கூட்டமா மந்த மந்தையா போகுது. ஆனா அதுகளுக்குள்ள என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. ஹல்லேலூயா. ஆனா போறது யார் பக்கம்? யார ஒட்டிட்டு போறாங்க? இயேசுசாமி கூட தான் போறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்ல. ஆவியானவர் சொல்லுகிறார், இவர்கள் இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான், சத்தமா சொல்லுங்க, காணவில்லை என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் அப்படி ஒரு ஆச்சரியப்படுவாரா? அது ஏதாவது இருக்குதா? ஆச்சரியப்படுற மாதிரி நடந்துக்கிறோமா? இல்ல. ஏன்? இன்னும் உனக்கு பெருமை. ஐயோ, என் பிள்ளைய நான் இவ்வளவு உயர்த்தி இருக்கேன், இவ்வளவு கொடுத்திருக்கேன், அதே தாழ்மையோட இருக்காளே. சிபிஎம்ல எல்லாம் டிபிஎம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. அதுவும் நீங்க ஒரு தடவை நடக்கிறதான, சென்னையில நடக்கிறதான கன்வென்ஷன்ல 5 லட்சம் பேர் வருவாங்க. எத்தனை லட்சம்? 5 லட்சம் பேர் வருவாங்க. அந்த 5 லட்சம் பேருக்கு குழம்புல சாம்பார்ல உப்பு மட்டும் மூட்டை மூட்டையா கொட்டுவாங்க. உப்பு மட்டும் எப்படி கொட்டுவாங்க? சாப்பாட்டுக்கு இல்லாத வந்த சபையில இருக்க மாட்டான், கஷ்டப்படுறவன் அந்த சபையில அதிகம் இருக்க மாட்டான். எல்லா டாக்டரும், இன்ஜினியரும், பிசினஸ் மேன்ஸ் இருப்பாங்க. பெரிய 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 டாக்டர்ஸ் அங்க இருப்பாங்க. அந்த கன்வென்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி வேலையை பிரிப்பாங்க. டாக்டர்களுக்கு எங்க தெரியும்? பாத்ரூம் கிளீன் பண்ற வேலை. பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ்க்கு அந்த மெட்டீரியல் வாங்கி கொடுக்கிற வேலை. இன்னொரு பிசினஸ் மேனுக்கு பாத்திரம் கழுவுற டிபார்ட்மெண்ட். தெரியுமா? இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு தாழ்மையில் இருக்கீங்களா? ஆனா அவங்க சந்தோஷமா அதுக்கு முந்தி போய், ஐயா எனக்கு கொடுங்க பாத்ரூம் கிளீன் பண்றது. எத்தனை? 5 லட்சம் பேர் போற பாத்ரூம். இன்னைக்கு வீட்டுல இருக்கிற பாத்ரூம் நம்ம கழுவறதுக்கு கஷ்டப்படுறோம். ஆனா லட்சம் பேர் போற பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு ஆளை வச்சு கிளீன் பண்றதுக்கு அதுக்கு மெட்டீரியல் வாங்கி அதை என்ன பண்றாங்க? மேனேஜ் பண்றாங்க. யாரு? பெரிய பெரிய டாக்டர்களும் பிசினஸ் மேன்ஸ். ஏன் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க தெரியுமா? இதுதான் கர்த்தர் இந்த நிலையில இருந்துதான் என்ன இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டாந்து இருக்காருன்னு தன்னுடைய பழமையை மறக்காம இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய சன்னிதானத்திலே உன்னை நீ எவ்வளவு தாழ்த்துகிறாயோ கர்த்தர் அவ்வளவாய் உன்னை உயர்த்துவார். ஞாபகம் வச்சுக்கோ, இங்க பெருமை இல்லை. என்னை பார்த்து ஆச்சரியமாய் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா அந்த கன்வென்ஷன் 5 நாள்னா 5 நாள் முடிய அவங்க அங்கேயே தான் கிரவுண்ட்ல கிடப்பாங்க. தெரியுமா? காலையிலையும் மத்தியானமும் சாயந்தரமும் அந்த பாத்ரூம் கழுவுற டிபார்ட்மெண்ட்ல ஆளை வச்சு கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. பாத்திர டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு டீயை வாங்கி கொடுக்க, காஃபி வாங்கி கொடுக்க ஒரு 50-60 பெண்கள் அதுக்கு பார்க்குவாங்க. அந்த தட்டை கழுவுவாங்க. அவங்களுக்கு தேவையான என்ன வேணுமோ, சோப்போ லிக்விடோ, அதை பார்த்து பார்த்து அங்கேயே நின்று மேனேஜ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஐயா, நீ இன்னைக்கு எவ்வளவு பெரியவனா நீ மாறணும்னா தேவ ஆலயத்திலும் ஆண்டவருக்கு முன்னாடி உன்னை நீ தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஹல்லேலூயா. இங்க சாப்பிட்டு பரிமாறினதை கூட எடுத்து போடுறது இல்ல, தண்ணி பிடிச்சு கொடுக்கறது இல்ல, கைட் பண்றது இல்ல. நம்ம பெரிய வானத்திலிருந்து டமார்னு கீழே குதிச்சவங்க மாதிரி அப்படியே வர்றது, அப்படியே போறது, அப்படியே உடம்ப அசைக்காம நீ பரலோகமே போக முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ, இது தேவனுடைய வீடு. ஐயோ, நான் இதுல வேலை செய்யணும். நீங்க நம்புறீங்களோ இல்லையோங்க, நான் பெருமைக்கு சொல்ல, நான் விசுவாசியா இருக்கிறப்ப என் வீட்டுல வாரம் நான் வீட்டுக்கூட்ட வச்சேன். அவ்வளோ கஷ்டத்திலேயே நான் சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன். வர்றவங்க அத்தனை பேர் இந்துக்கள் வருவாங்க, மனரம்யமா அவங்களுக்கு சாப்பாடு போடுவேன். நிறைய பேரு சாப்பிட்டு அந்த எலும்பும் அந்த எச்சிலோடையே அந்த வாஷ் பேஷன்ல போட்டு போயிருவாங்க விளக்குற இடத்துல. எல்லாரும் போறக்கு நைட்டு 10:30 மணி ஆகுங்க. அதுக்கப்புறமே நான் என்ன தெரியுமா, உண்மையானுங்க
ஒவ்வொரு தட்டை எடுத்து அந்த எச்சில் தட்டை நான் கழுவுறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த அந்த சிங்க்ல போய் எல்லாம் எச்சில் அடைச்சிருக்கும், அதையெல்லாம் எடுத்து விடுனாலும் நான் அருகருப்பு படல. ஆனா ஒரு சந்தோஷப்பட்டேன், ஆண்டவரே இந்த தட்டுல சாப்பிட்ட சகோதரிய நீங்க ரட்சிங்க சுவாமி, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி. ஆண்டவர் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தார், ஊழியக்காரியாய் மாற்றினார். வருகிற அனைவருக்கும் நானே சமையல்காரியா மாறினேன். நான் சமைப்பேன், 17 கிலோ அரிசி போட்டு சமைச்சேன், 7 கிலோ காய் போட்டு சாம்பார் வச்சேன். தனியா செய்யறதும் நான் தான், பரிமாறுறதும் நான் தான். எல்லா பிள்ளைகளும் சாப்பிட்டு கடைசியா இருந்தாதான் நான் சாப்பிடுவேன். என்னுடைய பழைய விசுவாசிகளுக்கு தெரியும். எல்லாரும் போயிருவாங்க. கடைசியா நம்ம காலையில என்னுடைய வேலை, நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி என் பிள்ளைகள் எல்லாம் யூஸ் பண்ண பாத்ரூமை நான் தான் கழுவுவேன். யார் ஒரு விசுவாசி வந்து கழுவுனது கிடையாது. ஏன் சொல்றேன்னா அது நான் பாக்கியமாக எண்ணுகிறேன் சொல்றேன். ஹல்லேலூயா. அது விசுவாசிகள் என்று அல்ல, கர்த்தருடைய பிள்ளைங்க. அது ஆண்டவருக்காக நான் செய்கிறேன் என்று மன ரம்யமாக நான் அதை செய்தேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு என்னை உயர்த்தி தான் வச்சிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து உங்கள் தேவன் ஆச்சரியப்படுற மாதிரி நீ வாழ்ந்துட்டு இருக்கியா? உங்கள்கிட்ட ஏதாவது இதுவரையும் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே 100க்கு அதிபதி போல நானும் கூட என்னை தாழ்த்துகிறேன். நான் என்ன பண்ணும், விசுவாசத்துல வளரணும். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளே என்ன சொல்றாரு, ஐயா கிறிஸ்துவனுக்குள்ளேயே இவன் விசுவாசி இல்லையாங்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்லணும், இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவத்திலேயே இந்த பிள்ளை போல கர்த்தருக்கு பயப்படுகிறவள் ஒருவனும் இல்லைன்னு சொல்லும்படியா நம்ம வாழணும். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான பிள்ளையாய் இருக்கான்னு சொல்லணும், எனக்காக என்னுடைய நாமத்தை பறைசாற்றுகிறாள்னு சொல்லணும். என்ன இல்லைனாலும் சரி, அவருடைய வறுமையிலும் அவருடைய உயர்விலும் என்னை மாறாமல் என்னை தேடுகிறாள்னு ஆச்சரியப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இனியாவது நீங்க வாழ ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அவர் பார்த்து சொல்றாரு, சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது, நான் இவ்வளவு தூரம் வந்துட்டே போற நல்லா சொல்லல. என் ஆண்டவர் ஜெனிவலானவர் போயிட்டார். 10வது வசனம் பாத்தீங்கன்னா, வியாதியாய் கிடந்தவன் இப்ப என்ன ஆயிட்டா, எப்படி சுகமானா? அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல என் அப்பா வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே ஒரு வார்த்தை. 50 வருஷமா மாறாத என் வாழ்க்கை அந்த ஒரு வார்த்தையில மாறிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 10 வருஷமா உன் பிரச்சனை தீரலையா? ஒரே ஒரு வார்த்தை மாறிடும். இத்தனை வருஷமா நீ காத்துட்டு இருந்தியா? ஒரு வார்த்தை என் அப்பா பார்த்து நான் பார்த்து சொன்னா மாறிடும். ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, வேலைக்காரன் சுத்தமாயிட்டான். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் 100க்கு அதிபதி ஆண்டவரை பார்க்கல, ஆண்டவர் 100க்கு அதிபதியை பார்க்கல, ஆனா சுகம் கிடைச்சிருச்சுங்க. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவனை விட புறமார்க்கத்தார் வந்து நிறைய நன்மை பெறாங்கன்னா விசுவாசிக்கிறாங்க 100%. இங்க வந்தா எனக்கு சரியாகணும் வராங்க பத்தியா, கர்த்தர் அவங்களுடைய கனம் பண்ணுகிறார், அவங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். விசுவாசம்னா என்னங்க? வசனம் படிச்சாதான் தெரியும். எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின். ஹல்லேலூயா. 100க்கு அதிபதி இயேசு சாமியை பார்க்கல, ஆனா அவர் என்ன பண்ணாரு, நம்பினார். என் வேலைக்காரன் அவர் ஒரு வார்த்தை சொன்னா சுகமாவான்னு சொல்லி என்ன பண்ணாரு, விசுவாசித்தான், தேவ மகிமையை கண்டான். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படியா நீங்க வாழலனா இன்னையில இருந்தாவும் சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷியா மாற ஆசைப்படுறேன். எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். என் வாழ்க்கை கூட ரொம்ப படுத்த படுக்கையில கிடக்குது, இழுத்துட்டு கிடக்குது. என் பிரச்சனையில எப்ப டப்புன்னு நிக்கணும் தெரியல. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா செத்து போக கிடக்கிற என் வாழ்க்கை உயிர் பெறும். ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை தீரும் சுவாமி,
என் வாழ்க்கை தலகீழாக மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சீங்கன்னா தேவ மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன்னா எங்க ஆண்டவருக்கு பச்சைவாதம் தெரியாது, பணக்கார ஏழை தெரியாது, கருப்பு வெள்ளை தெரியாது, படிச்சவன் படிக்காதவன் தெரியாது. என் தகப்பனுக்கு தெரிந்ததெல்லாம் யார் முழு இருதயத்தோடு கேட்கிறீங்களோ, யார் முழு இருதயத்தோடு அவரை தேடுறீங்களோ அவங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று தகப்பனை நோக்கி, ஆண்டவரே அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரே ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாத்துன்னு சொன்னீங்கப்பா, அந்த ஒரு வார்த்தைக்காக நிக்கிறோம். எல்லாம் கண்ண முடுங்களேன், எல்லாம் கண்ண முடுங்க. இப்போ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அந்த ஒரு வார்த்தையில உங்க வாழ்க்கைய மாற்ற போகிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறதை இந்த நாட்கள்ல நீங்க பார்க்க போறீங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நானும் விசுவாசிக்கிறேன். நீங்க ஒரே ஒரு வார்த்தை, நான் பாத்திரம் நல்ல ஆண்டவரே, நான் ஒப்புக்கொள்றேன், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாற, என் வாழ்க்கை சமாதானமா மாற, ஆண்டவரே எனக்கு பலன் கிடைக்க, என் பிரச்சனை தீர, நான் பாத்திரனே அல்ல, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன். எங்க அப்பா என்ன பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னா என் வாழ்க்கை மாறும்னு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை, என் பிரச்சனை எல்லாம் மாறக்கு என்ன பார்த்து நீங்க அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. பெண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில எங்க இடத்துல மாற்றம் வேணும்? நூற்றுக்கு அதிபதி ஆட்களை அனுப்பி கருத்தாய் சொல்ல சொன்னான். உங்க பிரச்சனையை கருத்தா சொல்லுங்க. எந்த இடத்துல எந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு விடுதலை வேணும்? தேவஜனமே, இதுல இன்றைக்கு ஆசீர்வாதம் மரித்து போய் கிடக்கிறதா? சமாதானம் மரித்து போய் கிடக்கிறதா? சந்தோஷம் மரித்து போய் கிடக்கா? எந்த இடத்துல உங்களுக்கு விடுதலை வேணுமோ அதுல என் தேவன் ஒரு வார்த்தை பேச போகிறார். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, கேளுங்க. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.